ஹலோ கைஸ், வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட்ஸ், இந்த ஃபேமஸ் எஸ்ஸேவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ திஸ் எஸ்ஸே வாஸ் ரிட்டன் பை வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஸே அவர் எப்போது பப்ளிஷ் பண்ணுறாரு அப்படின்னா 1800 பப்ளிஷ் பண்ணுறாரு. ஓகே, நம்ம இந்த எஸ்ஸேக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 4 கைட்லைன்ஸ் வந்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், ஆர்டினரி லைஃப் இஸ் த பெஸ்ட் சப்ஜெக்ட் ஃபார் போயட்ரி, எவ்ரிடே லாங்குவேஜ் இஸ் பெஸ்ட் சூட்டட் ஃபார் போயட்ரின்றார். அதாவது என்னென்னா, ஆர்டினரி லைஃப் அப்படின்னா காமன் மேன் யூஸ் பண்ணுற லாங்குவேஜை தான் நீங்கள் வந்து போயமில் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ எவ்ரிடே லாங்குவேஜ் தான் வந்து போயமுக்கு கரெக்டாக ஷூட் ஆகும். ஏன்னா அப்போ தான் வந்து மக்களுக்கு புரிய செய்யும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ செகண்ட் கைட்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் ஃபீலிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ஆக்ஷன் ஆர் பிளாட். அதாவது ஒரு போயம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து எக்ஸ்ப்ரெஷனும் ஃபீலிங் தான் வந்து கொடுக்கணுமே தவிர ஆக்ஷன் பிளாட்லாம் செகண்டரி. ஸோ ஃபர்ஸ்ட் எதுனா எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் ஃபீலிங் தான் வந்து ஃபர்ஸ்ட் அப்படி மோர் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, இந்த 4th பாயிண்ட்டை வந்து நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்னென்னா, போயட்ரி டிஃபைன்டு பை வேர்ட்ஸ்வொர்த். ஸோ வேர்ட்ஸ்வொர்த் வந்து போயட்ரியை வந்து டிஃபைன் பண்ணியிருப்பார். இது வந்து உங்களுக்கு 1 மார்க் கொஷின் 2 மார்க் கொஷின்லேயும் தாராளமாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னென்னா, poetry is the spontaneous overflow of powerful feelings that takes its origin from emotion recollected in tranquility. ஓகே, நான் திருப்பி சொல்கிறேன். Poetry is the spontaneous overflow of powerful feelings that takes its origin from emotion recollected in tranquility. ஸோ இதை நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட், இந்த டெஃபினேஷன் வந்து 3rd கைட்லைன். இப்போ 4th கைட்லைன் போகலாம். 4th அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு போயம் எழுதுறீங்க அப்படின்னா ரொம்ப ஃபிகரேட்டிவாக இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இது வந்து ஒரு காமன் லாங்குவேஜில் நீங்கள் எழுதுங்க. போயட்ரி ஷுட் ரெஃப்ளெக்ட் எவ்ரிடே லாங்குவேஜ். ஓகேங்களா? இதுதான் அவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நியோ கிளாசிக் பீரியட் சேர்ந்த போப், ஜான்சன் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க ஒர்க்லாம் வந்து எலைட் பீப்புளுக்கு போய் சேரணும், எலைட் பீப்புள் படிக்கிற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி தான் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் மாடர்னிஸ்ட் நம்ம வேர்ட்ஸ்வொர்த் வந்து என்ன சொல்கிறாரோ, நீங்கள் காமன் மேன் லாங்குவேஜில் எழுதுங்க அப்படின்னு, சிம்பிளாக எழுதுங்க போயட்ரியா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ட்ஸ்வொர்த் செலிப்ரேட்ஸ் போயட்ரி தேன் ப்ரோஸ். அதாவது வேர்ட்ஸ்வொர்த் வந்து ப்ரோஸை விட போயட்ரி தான் பெஸ்ட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து போயட்டோட ரோல் சொல்கிறார். என்னென்னா, போயட் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து காமன் மேன் பீப்புளை ரெப்ரசன்ட் பண்ணி தான் நீங்கள் எழுதணும். காமன் பீப்புளை தான் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணி எழுதணும். ரொம்ப அதே மாதிரி போயம் நான் எழுதுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசாலாம் எழுத அவசியம் கிடையாது. நீங்கள் ஷார்ட்டாக காமன் லாங்குவேஜில் கரெக்டாக எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நீங்கள் ஒரு காமன் பீப்புள் லைஃப்பில் நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ரைட் பண்ணால் போதும். அதில் நீங்கள் என்னவாக இருக்கணும்னா ஹானஸ்ட்டாக இருக்கணும். இப்போ நீங்கள் ஒருத்தங்களை பற்றி எழுதுறீங்கன்னா ஹானஸ்ட்டாக எழுதுங்க. காமன் மேன் பீப்புளை பற்றி எழுதுங்க, ஹானஸ்ட்டாக எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாரு. போயமோட சப்ஜெக்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போயட்ரியோட சப்ஜெக்ட் வந்து நேச்சுரலாக எமோஷன் பாண்டிங், அதாவது அந்த போயம் படிக்கும் போதே அப்படியே வந்து உள்ளுக்குள்ளே எமோஷன் வந்து பொங்கணுங்க, அந்த மாதிரி இருக்கணும். ட்ரூ எமோஷன் பாண்டிங் கொண்டு வாங்க அப்படின்றாங்க. ஆர்டினரி ரீடரை ப்ரைஸ் பண்ணுங்கள், அவங்கள ப்ரொவோக் பண்ணுங்கள், அது போதும். திஸ் கிரியேட் த ரீடிங் என்விரான்மெண்ட். போயம் ஷுட் பி நேச்சுரலாக இருக்கணும். ஓவர்ஃப்ளோ, அதாவது அதை சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் படிக்கும்போது ஃபீலிங்ஸ் அப்படியே பொங்கணும், அப்படி இருக்கணும் ஒரு போயம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஓகே கைஸ், இப்போ வந்து 4 பார்ட்ஸ் ஆஃப் த போயட்ஸ் க்ரியேட்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு 4 போயட் க்ரியேட்டிவ் ப்ராசஸ் சொல்கிறாரு. என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட், ஆஸ் அ போயட் நீங்கள் வந்து எமோஷனுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுங்க. ரீடர் மனசில் ஸ்ட்ராங் பாண்டை க்ரியேட் ஆக எமோஷன் வந்து தேவை. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் எமோஷனுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ செகண்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, வைல் ரீடிங் எமோஷ்னல் போயம் ரீடர் ஃபீல் எமோஷ்னல். கண்டிப்பாக எமோஷ்னலாக ஆவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, ரீடர் மைண்டில் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? ரெஃப்ளெக்ட் ஆகும்னு போயம் புரிஞ்சிக்கணும். ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு போயம், எமோஷ்னல் போயமை ரீடர் படிக்கும்போது அவங்க மைண்டில் வந்து அது ரெஃப்ளெக்ட் ஆகும்னு ஒரு போயட் வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ 3rd க்ரியேட்டிவ் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு போயட் வந்து போம் எழுதுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
அது அந்த டாபிக் வந்து அவங்க பாஸ்ட் லைஃப்பில் ஏற்கனவே நடந்திருக்கு, அந்த மாதிரி சம்பவம் ஏதாவது நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்கள் பர்சனல் லைஃப்பையும் போயமில் நீங்கள் தாராளமாக இது எழுதலாம் அப்படின்ற தேர்ட் க்ரியேட்டிவ் ப்ராசஸ். அதாவது பர்சனலையும் நீங்கள் ஆட் பண்ணலாம், உங்களோட பர்சனலையும் நீங்கள் ஆட் பண்ணலாம் அப்படின்னு வேர்ட்ஸ்வொர்த் சொல்கிறாரு. ஸோ ஃபோர்த் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஃபஸ்ட்டு சொன்ன 3 ப்ராசஸை ஓவர் கம் பண்ணி தான் நீங்கள் வந்து யூ ஷுட் ஸ்டார்ட் டு ரைட் யுவர் போயம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ மொத்தத்தில் இதில் என்ன வேர்ட்ஸ்வொர்த் சொல்ல வரான்னா, ஆடியன்ஸ்க்கு கரெக்டான எமோஷன் ரீச் ஆகணும். ஓகேங்களா, அவங்க போயமால் ஆடியன்ஸ்க்கு கரெக்டான எமோஷன் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்ல வராரு. இதுதான் பாயிண்ட்டு. அப்புறம் வேர்ட்ஸ்வொர்த் வந்து நெக்ஸ்ட்டு வந்து வேர்ட்ஸ்வொர்த் வந்து லிட்ரரி டிவைஸ் பற்றி சொல்கிறாருங்க. அதாவது லிட்ரரி டிவைஸ் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாலாம் ஆட் பண்ணாதீங்க. அதாவது லிட்ரரி டிவைஸ் வந்து தேவை தான், பட் அப்படியே அந்த போயம் அப்படியே லிட்ரரி டிவைஸால் அப்படியே மூழ்கடிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப வந்து தேவையில்லை, இட்ஸ் நீட் ஒன்லி, பட் ரொம்ப வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த ஒர்க்கில் சொல்ல வர மெயின் கான்செப்ட் என்னென்னா, போயட்ரி வந்து எல்லா ஜான்ராவோட ஃபைனஸ்ட் லெவல் ஆஃப் ஆர்ட். பிகாஸ் தட் வாஸ் சிம்பிள்ன்றாரு, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ரீச் ஆகும். ஓகேங்க, போயட்ரி வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ரீச் ஆகுது. ஏன் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ரீச் ஆகுதுன்னா, அது சிம்பிளாக இருக்கிறதால ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ரீச் ஆகுது. அந்த எபிலிட்டி வந்து போயட்ரிக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. எஸ் காய்ஸ், கிட்டத்தட்ட நம்ம கடைசி பாட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த எஸ்ஸேயில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. என்ன ட்விஸ்ட்டுங்க அப்படின்னு பார்த்தா, ஸோ இவ்வளோ வந்து போயட்ரியை ப்ரைஸ் பண்ணி சொன்ன வேர்ட்ஸ்வொர்த் இந்த எஸ்ஸேவை வந்து ப்ரோஸ் ஸ்டைலில் எழுதியிருப்பார். இட்ஸ் இஸ் அ பிக் ட்விஸ்ட் இன் திஸ் ஒர்க். இந்த ஒர்க்கில் வேர்ட்ஸ்வொர்த்தோட எய்ம் என்ன? டு மேக் த ஆர்டினரி எக்ஸ்ட்ராடினரி. ஸோ இதை நீங்கள் ஒரு கோட்டாக கூட யூஸ் பண்ணலாம். டு மேக் த ஆர்டினரி எக்ஸ்ட்ராடினரி. ஓகே, காமன் பீப்புள் எவ்ரிடே லைஃப்பை இன்ஸ்பிரேஷனாக வச்சு ரைட் பண்ண போகிறேன். அதாவது ஒன்றும் இல்லைங்க, இதில் அவர் ஃபுல்லாக சொல்கிறது என்னென்னா, போயட் நீங்கள் வந்து காமன் பீப்புள் லைஃப்பை பற்றி எழுதுங்க, சிம்பிள் லாங்குவேஜில் எழுதுங்க, அப்போ தான் வந்து எல்லாருக்கும் வந்து ரீச் ஆகும்னு சொல்கிறார். அவ்வளோதான். இதுக்கு வந்து அவரோட போயம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சாலிட்டரி ரீப்பர். அதில் எப்படி ஒரு காமன் ஒரு உமன், அதாவது கிராஸ் இது பண்ணிகிட்ருப்பாங்க, அந்த உமனை வந்து அவர் பாடின லாங்குவேஜ் புரிஞ்சுதோ இல்லையோ, அதை அது அழகான அந்த இதை பற்றி ப்ரைஸ் பண்ணி அவர் வந்து எழுதியிருப்பார் இல்லைங்களா. ஸோ இதில் வந்து ஒரு ஹானஸ்டியை யூஸ் பண்ணியிருக்காரு. காமன் அந்த இப்போ கூட அந்த போயம் படித்தா நமக்கு அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ நமக்கு ஈஸியாகவும் புரியும், ஏன்னா அவர் காமன் மேன் லாங்குவேஜில் எழுதியிருப்பார். ஓகேங்களா. ஸோ வேர்ட்ஸ்வொர்த்தோட வியூவில் போயட்னா யார்? இதை நீங்கள் ஒரு கோட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அ மேன் ஸ்பீக்கிங் டு மென். அ மேன் ஸ்பீக்கிங் டு மென். ஓகேங்களா. ஸோ அப்புறம் இவர் என்ன சொல்கிறாருன்னா, எலைட் பீப்புள் மட்டும் படித்தா எப்படிங்க? எலைட் பீப்புளுக்கு மட்டும் போய் எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் ஆகணும்னா எப்படி? காமன் பீப்புளும் படிக்கணும், அதனால் நீங்கள் சிம்பிளாக எழுதுங்க, அவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்கிறார் இவர். உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் ரைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் கைஸ், இவ்வளோதான். இவ்வளோதான் இல்லை, இது வந்து இஸ் அ பிக்கெஸ்டே. நான் வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணி தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த அளவுக்கு தெரிஞ்சால் நமக்கு அந்த ஒர்க்கில் ஏதோ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.